الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, ரமலான் மாதத்தில் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய நற்சிந்தனை வகுப்பில் இன்றைய தினம் ரமலானும் சதக்காவும் என்ற தலைப்பில் இன்றைய நற்சிந்தனை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹு தஆலா, அல்லாஹுடைய தூதரும் இந்த ரமலானில் செய்யக்கூடிய அமல்களை பற்றி நிறைய இடங்களில் எங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, அந்த வகையிலே தான் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் எல்லா இபாதத்துகளுக்கும் இரட்டிப்பான நன்மை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், ரமலான் மாதத்தில் மாத்திரமல்லாமல் ரமலான் அல்லாத காலங்களிலே செய்யக்கூடிய தர்மங்களையும் அல்லாஹு தஆலா அதனை இரட்டிப்பாக்குகிறான் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் எங்களுக்கு கூறுவதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்துடைய சூரத்துல் பக்ராவுடைய 261வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்கின்றவர்களுக்குரிய உதாரணத்தை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், கமஸலில் ஹப்பா, அது ஒரு தானியத்தை போன்றது. அம்பத்தத் சப்அ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அம்பத்தத் சப்அ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, அது எப்படிப்பட்ட விடயம் என்று சொன்னால், அந்த ஒரு தானியம் 7 கதிர்களை விடுகின்றது. அந்த 7 கதிர்களிலும் 100 தானியங்கள் எப்படி அதிலே பறந்து வளர்ந்து வருகிறதோ அதே போன்றுதான் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வதற்கு உதாரணம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு அதனை பன்மடங்காக ஆக்குறான். அல்லாஹு தஆலா விசாலமானவன், நன்கறிந்தவன் என்பதை அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்கலாம். எனவே ரமலான் மாதத்தில் அல்லாமல் ரமலான் அல்லாத மாதங்களிலே தர்மம் செய்கின்ற பொழுதும் அந்த தர்மத்துக்கு அல்லாஹு தஆலா பல மடங்கு நன்மையை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்துடைய 271வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இந்த தர்மத்தை பற்றி இப்படி சொல்கிறான், வைன் துப்து சதகாத்தின், நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம், நீங்கள் செய்யக்கூடிய அந்த சதகாக்கள் அது வெளிப்படையாக இருந்தாலும் அதுவும் சிறந்தது தான். வைன் துஹ்ஃபூஹா வதுஅதூஹா அல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் ஃபுகராக்களுக்கு, ஏழைகளுக்கு மறைமுகமாக கொடுத்தாலும் அதுவும் சிறந்தது தான் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வயுகஃபிரு அன்கும் செய்யாத்திக்கும், இந்த
தர்மத்தின் மூலம் நீங்கள் வெளிப்படையாக கொடுத்தாலும் அல்லது ஏழைகளுக்கு மறைமுகமாக கொடுத்தாலும் இந்த தர்மத்தின் மூலம் அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரமாக உங்களுடைய பாவங்களை இதன் மூலம் மன்னிக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹு தஆலா நன்கறியக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். எனவே இந்த தர்மத்தை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் இப்படியான விடயங்களை எங்களுக்கு சொல்வது என்ன தெரியுமா? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான், இந்த தர்மத்தின் மூலம் உங்களுடைய நன்மையை அதிகப்படுத்துகிறான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமலான் மாதம் இபாதத்துக்குரிய மாதம். இந்த ரமலான் மாதம் எப்படி ஷஹருல் குர்ஆனுக்குரிய மாதமோ, இந்த ரமலான் மாதம் எப்படி ஏனைய இபாதத்துகளுக்குரிய மாதமோ, அதே போன்று இந்த ரமலான் மாதம் ஷஹரு சதகா, இது சதகாவுக்குரிய மாதம், இதே தர்மங்கள் செய்யக்கூடிய மாதம் என்பதை நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து படித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தாராளமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வது மா யகூனு ஃபிர் ரமலான், ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கொடுப்பார்கள் என்று சொன்னால், மின் ரீஹில் முர்சலா, பலமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதம் எப்படி வணக்க வழிபாட்டுக்குரிய மாதமோ, எப்படி இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய மாதமோ, எப்படி இந்த ரமலான் மாதம் குர்ஆன் ஓதக்கூடிய மாதமோ, எப்படி இந்த ரமலான் மாதம் நின்று வணங்கக்கூடிய மாதமோ, எப்படி இந்த ரமலான் மாதம் ஏனைய இபாதத்துகள் செய்யக்கூடிய மாதமோ, அதே போன்று இந்த ரமலான் மாதம் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் சதகா என்று சொல்லக்கூடிய, தர்மம் என்று சொல்லக்கூடிய, மற்றவர்களுக்கு எங்களிடத்தில் இருப்பதை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, நேர்களே, இந்த தர்மம் கொடுக்கின்ற பொழுது, நாங்கள் ஒரு தர்மத்தை இன்னும் ஒருவருக்கு கொடுக்கின்ற பொழுது நாங்கள் 4 விடயங்களை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், தூய எண்ணம் இருக்க வேண்டும். நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்திலே அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கிறோம், எந்த ஒரு முஹஸ்ஸதியும் இல்லை, அடுத்தவர்கள் என்னை பார்க்க வேண்டும், நான் ஒரு தர்மம் கொடுக்க வேண்டும், நான் ஒரு தர்மசாலி என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக தர்மம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். 2வது என்னவென்று சொன்னால், நாங்கள் கொடுத்த தர்மத்தை இன்னும் ஒரு நேரத்தில் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. 3வது விடயம், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதைத்தான் பிறருக்கு தர்மமாக கொடுக்க வேண்டும். நாங்கள் கொடுக்கின்ற அந்த தர்மம் நல்லதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 4வது, எங்களுடைய தர்மத்திலே முதலாவது உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் எங்களுடைய உறவினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 4ஐயும் நாங்கள் சரியாக கவனித்து கொடுப்போம் என்று சொன்னால், இந்த 4 விடயங்களுக்குள் இந்த எங்களுடைய தர்மம் அமையும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த தர்மத்தின் மூலம் உங்களை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்துகிறான், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறான் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். இந்த நிபந்தனைகளோடு யாரெல்லாம் தர்மம் செய்கின்றாரோ, இந்த தூய எண்ணத்தோடு, அதே போன்று அடுத்தவர்களுக்கு கொடுத்ததை சொல்லி காட்டாமல், அதே போன்று நல்ல விடயங்களை நாங்கள் விரும்பக்கூடிய நல்லதை கொடுத்து, அதே போன்று உறவினர்களை யார் முற்படுத்துகிறாரோ, இப்படி முற்படுத்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை தூய்மைப்படுத்துகிறான், பரிசுத்தப்படுத்துகிறான் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். இந்த தர்மத்தின் மூலம் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தர்மத்துடைய சிறப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், நாளை மறுமை நாளிலே
மஹ்ஷர் மைதானத்திலே யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா சூரியன் தலைக்கு மேலால் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கடுமையான நேரத்திலே எல்லோரும் அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா 7 கூட்டத்தாருக்கு நிழலளிப்பான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எப்படி தெரியுமா? அதில் ஒரு கூட்டம் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு தஆலா ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹு தஆலா நிழலே இல்லாத அந்த நாளிலே, நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய நிழலிலிருந்து 7 கூட்டத்தாருக்கு நிழலிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வரஜுலுன், ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். தசத்தக பிசதகத்தின், அவர்கள் தங்களுடைய சொத்துக்களிலிருந்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு விடயத்தை வச்சு அவர்கள் என்ன செய்வார்கள்? தர்மம் கொடுப்பார்கள். அந்த கொடுத்த தர்மம் ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவர்கள் கொடுத்தது வலக்கரத்தால் கொடுத்த அந்த தர்மம் இடக்கரத்துக்கு தெரியாமல் அவர்கள் கொடுத்ததனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாளை மஹ்ஷர் மைதானத்தில் 7 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தால் நிழலளிக்கிறான் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்பொழுது நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் எங்களுடைய இந்த தர்மம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை. அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹுடைய நிழலிலிருந்தே இந்த தர்மம் கொடுத்தவர்களுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், இந்த தர்மத்தின் சிறப்பை, தர்மத்தின் மகத்துவத்தை, இந்த தர்மத்தின் கண்ணியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு உண்டால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு ஒரு தர்மம் கேட்டு ஒரு தாயார் 2 பிள்ளைகளோடு வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஏதாவது தர்மம் இருக்குதா என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வீட்டிலே கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இருந்தது ஒரே ஒரு பேரீச்சம்பழம், தான் இருந்தது. அந்த பேரீச்சம்பழத்தை அந்த தாயிடத்திலே கொடுக்கின்ற பொழுது அந்த தாய் என்ன செய்தாள் என்று சொன்னால், அந்த பேரீச்சம்பழத்தை 2ஆக பித்து, அந்த பேரீச்சம்பழத்தை 2ஆக பித்து 2 துண்டையும் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு அப்படியே சென்று விடுகிறாள். அவர் எதுவுமே தின்னவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் ஈச்சம்பழத்தில் ஒரு துண்டையாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் தர்மத்துக்கு ஆக கடைசியாக ஒரு ஈச்சம்பழத்தின் துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் லட்சங்களில் கோடிகளில் கொடுப்பது தான் தர்மம், சதக்கா என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படியல்ல. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிடத்தில் இருப்பதை கொடுப்பது தான் சதக்கா. நீங்கள் பேசுகின்ற கலிமத்துன் தையிபா சதக்கா, நீங்கள் பேசுகின்ற நல்ல வார்த்தை சதக்கா. அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தஸ்பீஹாத்துகள் சதகா. நீங்கள் பாதையிலே நடந்து போகின்ற பொழுது அந்த பாதையிலே இருக்கக்கூடிய கற்களையும் முட்களையும் அகற்றி அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அதனை பக்கத்திலே தூரமாக தூக்கி போட்டு விட்டு சென்றால் அதுவும் உங்களுக்கு சதகா தான், அதுவும் உங்களுக்கு தர்மம்தான். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை அதிகமாக சொன்னார்கள், வலியுறுத்தினார்கள். கோடிகளிலும் லட்சங்களிலும் கொடுப்பதல்ல சதகா, நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை கொண்டு நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது தான் சதக்கான்னு சொன்னார்கள். அன்பார்ந்தவர்கள், எல்லா தூதர் இந்த சதக்காவுக்கு இன்னும் விலகுபடுத்தி சொன்னார் தெரியுமா? நீங்கள் அடுத்தவர்களை பார்த்து புன்னகிப்பது அதுவும் சதக்கா என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். சொன்னால் இந்த சதக்கா இந்த ரமலானில் எங்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட வேண்டும். இந்த சதக்கா இந்த ரமலான் எங்களுக்கு மத்தியில் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு மாற்றங்களில் உண்டாக இந்த தர்மம் எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு எத்தனையோ பேர் தர்மம் என்ற பெயரிலே அடுத்தவர்களை முற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால்
உறவுகளை முற்படுத்தக்கூடியவர்களாக இல்லை. இதுவும் இந்த தர்மத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ரமலான் மாதம் பணங்களை வீணடித்து கொண்டு உணவுகளை வீணடித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், எத்தனையோ பேர் இன்றைக்கு சஹர் செய்ய முடியாமல், எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ வீடுகள் இன்றைக்கு இஃப்தார் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எங்களுடைய தர்மத்தை நாங்கள் முற்படுத்தக்கூடியவர்களாக, வீண் விரயத்திலிருந்து தூர விலகி தர்மம் செய்யக்கூடிய மக்களாக எங்களை இந்த ரமலான் மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களை அழிக்கக்கூடியதாக இந்த தர்மம் மாறும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸதகா துத்ஃபியுல் ஹதீயத் துத்ஃபியுல் ஹதீயத், தர்மம் பாவங்களை அணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், கமா யுத்ஃபிஉ மா உன்னார், நெருப்புக்குள் தண்ணீரை ஊற்றுகின்ற பொழுது எப்படி நெருப்பு அணைகிறதோ அதே போன்று உங்களுடைய பாவத்தை அணைக்கக்கூடியதாக இந்த தர்மம் இருக்குது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, உலகத்திலே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மனிதர், ரஹ்மத்துலில் ஆலமீன், இப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரே இந்த ரமலான் மாதத்திலே வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதரோடு இருந்த நபித்தோழர்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், தங்களுடைய முழு சொத்தையும் கொண்டு அல்லாஹுக்காக தர்மம் செய்து கொடுத்தார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, உறவுகளே, அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்போம். இந்த தர்மம் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவங்களை இல்லாமாக்குகின்றது, எங்களை பரிசுத்தவானாக இந்த தர்மம் எங்களை மாற்றுகின்றது. இப்படிப்பட்ட தர்மசாலிகளாக, தர்மத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் மாறுவோம். அந்த மாற்றத்துக்கான மாதமாக இந்த ரமலானை உருவாக்குவோம். எனவே எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் அருள் புரிவானாக. ஹாதாம ஐந்தி வ இல்மு இந்தல்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.